ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் அட்வான்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் டைப் 2 என்னென்னா நம்ம ஆப்வியஸ்லி பார்க்குற வேர்டு ப்ராப்ளம் தான். எல்லாத்துக்கும் இது மாதிரி வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் எடுத்துக்கோங்க. In a theatre, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each associative row contains 2 additional seats. Then its front row, how many seats are there in the last row? இதை முழுசாக படித்தவங்க உங்களுக்கு புரியாது. இதே தனித்தனியாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இமேஜினாக மண்டையில் ஏறும். இப்போ ஒரு தேட்டர் எடுத்துக்கிங்களா, அது இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ரோ வந்து 20 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக 13 ரோஸ் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. ஈச் ரோஸ்லேயும் +2 சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படி ஃபைனலாக 20th ரோஸ் வரும்போது எவ்வளோ சீட்ஸ் அலகேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக நீங்கள் +2 பண்ணி 22, 24, 26ன்னு இந்த சீட்டை கூட்டிக்கிட்டே போனாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ஃபார்முலா இங்கே ஷோ பண்ணுற சைடில் அது கரெக்டாக பாருங்கள். அந்த ஃபார்முலா அப்படியும் போடலாம். இங்கே அதை நம்ம ஒரு கணக்கு மெத்தடில் இப்போ ஷோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் 20, செகண்ட் ரோவில் 22னா 13th ரோவில் என்ன வரும்? 13th ரோவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? லாஸ்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ ஏ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்னும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? என்ன வந்து nth ரோ, அதாவது 30th ரோ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நாம் எல்லோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா L = A + n-1 × D தான். இதில் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இவ்வளோ இந்த மாதிரி 20 + 30 - 1/2 வரும். இதெல்லாம் டெரிவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ல் 1 போச்சுன்னா 29, 29 × 2 58 + 20னா 78. அப்போ ஆன்சர் வந்து 78ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு ரெண்டாவது கொஸ்டின் காட்டுறேன் பாருங்கள். பிரியா earned 50,000 in the first month. Thereafter her salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year and the expense increased by 900 per year. How long will it take for a saving 2,000 per month? இது அதே மாதிரி தான் அன்றைக்கி கொஞ்சம் குழப்பமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு சில டேட்டாலாம் மறைஞ்சிருக்கணும். இப்போ எடுத்து ஒவ்வொரு லைனாக எழுதுங்க. பிரியா earned 50,000 ஃபஸ்ட் மந்த். ஓகேவா? அதே மாதிரி அவரோட இன்க்ரீஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு இயருக்கு 1,500னா ஃபஸ்ட் இயரில் வந்து 60,500, செகண்ட் இயரில் வந்து 18,000 வாங்குவாள். அப்படி இருக்கும்போது அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 13,000 இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரோட இன்க்ரீஸ் ஆகுது அந்த எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பர் இயருக்கு 900. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபைனலாக அவள் சேவிங் பண்ண அமௌண்ட் எப்படி 20,000 ரூபா எந்த பீரியடில் எந்த சுச்சுவேஷனில் அவள் சேவ் பண்ணியிருப்பான்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அது ஒரு ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு மந்த் தி சேவிங் 2,000னா செகண்ட் இயரில் எவ்வளோ சேவிங் பண்ணியிருப்பா? ஆல்ரெடி வாங்கின அமௌண்ட்டோட ப்ளஸ் அவரோட இன்க்ரிமெண்ட் மைனஸ் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணதோட அவரோட இன்க்ரீமெண்ட்ஸ் ஆன ஸ்பெண்டிங் 2,600. அதே மாதிரி இதை தேர்ட் இயராக மாற்றுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ சேவிங்ஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகும் தெரியும். இப்போ தேர்ட் இயரில் வந்து 3,200னா அந்த கண்டுபிடிக்கிற அமௌண்ட் வந்து 600 ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என்ன தான் ஃபைன் பண்ணணும். இப்படி எத்தனாவது பீரியடில் அவளுக்கு 20,000 சேவ் ஆனிச்சுன்னா இல்லை என்னக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எல்லோட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ டிவைடட் பை டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ் பண்ணணும்னா என்னோட வேல்யூ 31 ஃபைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபைனல் டைப் பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா n × n+1/2. இது வந்து இயல் எண்களின் கூடுதல். அதே மாதிரி ரெண்டாவது ஃபார்முலா வந்து n × n+1 × 2n+1/6. இது வந்து இயல் எண்களின் ஸ்கொயர் டைப்பில் கூடுதல். அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா வந்து க்யூப் டைப்பில் அதோடய ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவும் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ஃபார்முலா வச்சு இந்த 3 மாடலையும் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக டெரிவ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் மட்டும் காட்டுறேன். நீங்கள் ஈஸியாக அதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ சைடில் ஷோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரிவ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 10³ + 11³ + 12³ + 20³ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவில் எழுதிக்கணும். எழுதினா தான் உங்களுக்கு 1³ + 2³ ஒரு இது வரும். இப்போ 20³
9 கியூப் வரைக்கும் இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணாலே இந்த 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் 12 கியூப் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் ஆப்வியஸ்லி 1லேருந்து 15 கொடுக்குறாங்க, 1லேருந்து 50 கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லாஸ்ட்டு 3வது ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் ஈக்குவல் பண்ணி நீங்கள் கொண்டு வர ஆன்சர் தான். அதனால் இந்த 3 ஃபார்முலா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.